நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சரோஜம்மா. வணக்கம், வாங்க. ஆமா, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? உங்க மருமக கூட வரலையா? என் மருமக அவ பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. சரி சரி, உள்ள வாங்க. அடே, மாப்பிள்ள வர்றாரு. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. ஆனா மாப்பிள்ள நீங்க எப்படிங்க? அது இந்த ஊருக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மீனாக்காவுடைய வளகாப்புன்னு. சவிதா வர சொன்னாங்க, அதுதான் வந்துட்டேன். இங்க வந்தா உங்க எல்லாரையும் பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்கன்னு நினைச்சு நாங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்போம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஹாய். இப்பெல்லாம் நீ ரொம்ப பெரிய பொம்பளை மாதிரி நடந்துக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உனக்கு வேண்டியவங்கள நீ வர சொல்லி கூப்பிடுறியா? அவரு மாப்பிள்ள. இப்படி யாரும் கூப்பிடாம அவர் வந்தா அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இத முதல்ல சொல்லியிருந்தா அவரை வரவேற்கிறதுக்கு தேவையான ஏற்பாடாவது நான் செஞ்சு வச்சிருப்பேன். வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு உங்க மருமக உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காக்கா. அக்கா, நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறக்காம உங்க மருமகளுக்கு நல்லா சுத்தி போடுங்க. உண்மையிலே இவ ரொம்ப அழகா இருக்கா. யார் கடையில வாங்கின புடவையை கட்டியிருக்காங்க? என்ன விஷயம் சரோஜா? உன் மருமக மீனாட்சி என்ன இன்னும் காணோம்? அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளா? ஆனா அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு என் மருமக முன்னாடி அந்த தேவதையே இறங்கி வந்தா கூட அவ அழகா இருக்க மாட்டா. உன் மருமகளும் நிச்சயமா அழகா இருக்க மாட்டா. எங்க வீட்டு தேவதை வந்துட்டா. பரவாயில்ல சரோஜா, உன்னோட மருமக ஏதோ மாளிகையில இருக்கிற மகாராணி மாதிரி இருக்கா. அப்புறம் இந்த Dress மீனாவோட நேரத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு சரோஜா. கிரீம் பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டா யாரா இருந்தாலும் அழகாதான் தெரிவாங்க. ஆனா என் மருமக போட்டிருக்கிற 8 சவரன் ஆரம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னால யாருமே நிக்க முடியாது. இங்க பாருங்கக்கா, நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என் மருமகளோட கழுத்துல இருக்கிறது 10 சவரன் ஹாரம்க்கா. என் மாமியார் எனக்கு கொடுத்தது, அதுவும் என்னோட கல்யாண சமயத்துல. சந்தேகமா இருந்தா சொல்லுங்க, இப்ப வேணாலும் எடை போட்டு பாத்துடலாம். இதுக்கு மேல இவங்களால எதுவும் பேச முடியாது.
சரி வாங்க, வளகாப்ப ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாங்க. என்னங்க? ஒரு நிமிஷம். என்ன சரோஜா? அது வந்து நம்ம சந்தியாவோட தோழி அந்த பொண்ணு ஏன் இங்கே இருக்கா? வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல, கிளம்ப வேண்டியது தானே? சரோஜா, அந்த பொண்ணு பாவம் தானே, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா. அதனால இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போட்டுமே. அப்படி என்ன அவசரம் சொல்லு. போ போ. அட என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? இவ்வளவு தூரம் வந்துட்டல, வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமே. எங்க வீட்டு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாமே. வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போ. சரிங்க. அடக்கடவுளே. அம்மா சந்தியா, பூஜை அறையில இருந்து தீப்பெட்டி எடுத்து கொடுமா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹே நில்லு. நீ பூஜை அறைக்குள்ளலாம் போக கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதுல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தம்மா. இத வாங்கிக்கம்மா. மீனாட்சிக்கு நீயே வளையல போட்டு விடு. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா சந்தியா, அவளுக்கு ஸ்வீட் கொடு. இந்தம்மா.
திலீப், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க. என்ன பண்றது, நிறைய வேலை இருந்துச்சு, தான் வர முடியல. என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷன் அதுமா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. மோகன், இங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. மோகன், இதை கொஞ்சம் பாரு. இதுல மொத்தம் எத்தனை டப்பா இருக்குன்னு பாரு. சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. ஒரு பொண்ணால வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு நாளை மட்டும் மறக்க முடியாது. ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாதான் அவளுடைய வாழ்க்கை முழுமையடையும். நம்ம பிள்ளையார் கோயில் தெருவுல இருக்கிற 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதான் இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. வாப்பா, அங்கேதான் அங்கே நின்னாடி. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 குடும்பங்களும் இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடுது. எல்லாரும் ஜாலியா ஆடணும். நீங்க என்ன பண்ற? எங்க வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது பேசணுமா என்ன? பிரீத்தி, நீ எதுக்காக இங்க வந்த? அம்மா, உன் கூட இருக்கிற பையன் யாரு? அந்த பையன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல? அவன் இந்த பிள்ளையார் கோவில் தெருவில் தான் தங்கியிருக்கானா? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்கள் விஜய்.
பேசணும். நீ இங்க என்ன பண்ற? அங்க நம்ம மாப்பிள்ள தனியா நிக்கிறாருல்ல, போய் கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிக்கிட்டு, இல்லைன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. சரி சரிங்கம்மா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் உங்க கடமையை ஒழுங்கா செஞ்சிட்டீங்க. ஆனா இப்ப நாங்க எங்க பிள்ளையார் தெருவுல இருக்கிறவங்கலாம் மருமக 2 பேருக்காகவும் ஒரு விளையாட்டை ஏற்பாடு பண்ணிருக்கோம். இத பாருங்க, அழகான பொம்மை இல்ல? இந்த பொம்மையோட கையிலயும் ஒரு கயிறு இருக்கு, கால்லயும் ஒரு கயிறு கட்டி இருக்கோம். உங்க 2 பேர்ல யாரு முதல்ல இதை அவுக்குறீங்களோ இந்த அழகான பொம்மை அந்த பொண்ணுக்கு சொந்தமாயிடும். இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் சித்தி. சரி சரி, 2 பேரும் விளையாட்டு ஆரம்பிங்க. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஆகட்டும். மருமகளே, திருவிழால இவங்க கிட்ட நம்ம தோத்து போயிட்டோம்ல, அதனால இந்த போட்டியில நீ தான் ஜெயிச்சாகணும். அதனால சீக்கிரமா எடு. பாரு, அதை எப்படி திறக்கிறதுன்னு யோசி. கொஞ்சம் சீக்கிரமா எடு, இல்லைன்னா அவ எடுத்துட்டு போறா. இன்னும் கொஞ்சம் வேகமா எடு. நீ எதுக்கு அவ்வளவு பாக்குற? சீக்கிரமா அதை எடு. இவ டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்காளே, நானும் சீக்கிரமா இதை கழட்டணும். எனக்கு முதல்லயே தெரியும் என்னோட மருமக தான் ஜெயிப்பான்னு. சபாஷ். உங்க மருமக ஜெயிச்சதுனால இந்த பொம்மை உங்களுக்கு. ஆமா மீனாட்சி, நீ எதுக்கு வருத்தப்படாத. நீயும் கர்ப்பமா இருக்கேல்ல, 2 பேருக்கு அழகான குழந்தை பிறக்கணும். உங்களுக்காக நான் அற்புதமான பரிசு கொண்டு வந்திருக்கேன். நிஜமாவா? எங்க இருக்கு? நான் இப்ப கொண்டு வரேன். இந்த மீனாட்சி, ஐயோ என்ன இது? இந்த பொம்மை ரொம்ப கருப்பா இருக்குல்ல சித்தி?